வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆண்டாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளும் இந்த ஒரே வருடத்துல திருக்கணித முறைப்படி நடைபெறுகிறது. ஏற்கனவே திருக்கணித முறைப்படி கடந்த மார்ச் மாதத்துல சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துள்ளது. வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ரிஷப லக்னத்திலிருந்து மிதுன லக்னத்தை நோக்கி குரு பெயர்ச்சி அடைகிறார். சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். அதே மே மாதம் ராகு கேதுக்கள், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஆகவேதான் இந்த ஆண்டை மிக முக்கியமான ஜோதிட ஆண்டு என குறிப்பிடுகிறோம். தற்பொழுது நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சியால் ஏஎல்பி லக்ன அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி மாற்றங்கள், விளைவுகள் வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னக்காரர்களுக்கும் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரி மாற்றங்கள், என்னென்ன மாதிரி விளைவுகள் நடைபெற இருக்கின்றன என்று நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதுல முதல்ல கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்தில் குரு பெயர்ச்சியால் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திர புள்ளிகளை பத்தி நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். ஏன்னா நேர்மறையான விளைவுகளை, பாசிட்டிவ் ஹேப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை, அதிர்ஷ்டங்களை பெறப்போகிற நட்சத்திர புள்ளிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு நல்லது தன்னால நடக்க போகுது. பிரச்சனைகளையும் நெகட்டிவான விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகளை நம்ம உஷார்படுத்த வேண்டியது, அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியது, அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த பணியினை இந்த காணொளியில நான் செய்கிறேன். நம்முடைய ஜோதிட பேராசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த காணொளியை துவங்குகிறேன். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திர புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானின் பெயர்ச்சி என்பது அவ்வளவு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இவர்களுக்கு 4ஆம் பாவகம், குறிப்பாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அந்த வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இவற்றால் விரயங்கள் ஏற்படுவதற்கு, ஜாதகரின் சில முயற்சிகளால் இந்த விஷயங்கள்ல சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயின் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். கூட்டு தொழில் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கூட்டு தொழில்ல உடன் இருக்கிற பங்குதாரர்களோட இவர்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கவனமா மெயின்டைன் பண்ணணும். வாடிக்கையாளர்களை
இவங்க இழந்துறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்கள கவரக்கூடிய விதத்துல இவங்க செயல்படணும். இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய செயல்கள், இவங்க குடுக்குற ஆஃபர்ஸ் இதனால வாடிக்கையாளர்கள தக்க வச்சுக்கிற முயற்சியில இறங்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இவங்க அடுத்த 1 வருட காலத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக நாம் குறிப்பிடுகிறோம். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகங்களில் அருள்பாலிக்கின்ற குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், தங்களுக்குடைய குருமார்கள், அதாவது கல்வி போதித்த குருமார்களா இருந்தாலும் சரி, தொழிலை போதித்த குருமார்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதங்கள் வாங்குறதும், அவங்களுக்கு முடிந்த வெகுமதிகளை கொடுத்து அவர்களை மகிழ்விப்பதும் இவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அடுத்து ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கள ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் போறவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முயற்சிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா முயற்சிகளால் விரயங்கள் ஏற்படுவதற்கும், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும், பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து வாழ்க்கை துணைவர், நண்பர்களோட உறவுகளை ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். அதுலேயும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் கடைசி நேரத்தில் தட்டி போகக்கூடிய, நழுவி போகக்கூடிய, வெற்றி வாய்ப்பு நழுவக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கு. இந்த 1 வருட காலத்தில் மூத்த சகோதரர், நண்பர்கள், இளைய சகோதரர், மனைவி, கணவர் இந்த உறவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாள வேண்டியது இவர்களுடைய கடமை. இவர்களுக்கு நல்ல பரிகாரம் என்று கூறப்படுவது சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோயில், அதாவது சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோயிலுக்கு போய் வியாழக்கிழமையில பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும், தன்னுடைய குருமார்களையும் தொழிலில் தனக்கு ஆசானாக இருந்து போதித்த குருக்களையும் சென்று சந்தித்து அவர்கள் ஆசீர்வாதம் வாங்குவதும் இவர்களுக்கு நன்மையை தரும். அடுத்து மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய லக்னத்திற்கே குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து வருகிறார். அப்போ இவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஏற்படும். ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு நட்சத்திரக்காரருக்கு மட்டும் சில விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை தேவை. மிதுன லக்னம் மிருகஸ்ரீடம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பேச்சின் மூலம் பகைமை ஏற்பட, பேச்சின் மூலம் வம்பு வழக்கு ஏற்பட, பேச்சின் மூலம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி தடைபடக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வருமானம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இவங்க கண்டிப்பாக இந்த 1 வருட காலத்திற்கு மௌன விரதம், வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறது சிறப்பினை தரும். முருகப்பெருமானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி இல்லத்திலேயே வழிபாடு செய்யலாம். இவையெல்லாம் இவர்களுக்கு சிறப்பினை தரும்.
அடுத்ததாக கடக லக்னம். கடக லக்னத்துல முதல் நட்சத்திர புள்ளியாக வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சியில 12ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். இதனால இவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று பணிபுரியக்கூடிய சூழல், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல், பெற்றோரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளூரில் இருந்தால் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமான விரயங்கள், அலைச்சல்கள், தூக்கமின்மை, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஒரு வருட காலமும் இவர்கள் தங்களுடைய இல்லத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு சற்று தள்ளி இருப்பது இவர்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் போறவங்கள மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். சிம்மத்திற்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அது மற்ற நட்சத்திர புள்ளிகளுக்கு சிறப்பினை தந்தாலும் மகம் 1ஆம் பாதத்திற்கு மட்டும் சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. இவர்கள் குறிப்பாக தங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்பவர்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். விரயங்கள் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கு. அதனால இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இவங்க முருகப்பெருமானை வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில வணங்கணும். கோயில்ல இருக்கிற யானைகளுக்கு உணவளித்தல் சிறப்பினை தரும். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நட்சத்திர புள்ளிகளாக இந்த கன்னி லக்னக்காரங்கள்ல யாரை சொல்லலாம்னா, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்பவர்களுக்கு நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத காட்டுது. இளைய சகோதரர் கூட உறவை சரியான முறையில பேணணும். மூத்த சகோதரர் கூடயும் தான். மனைவி, நண்பர்கள் கூட, கணவன் கூட நல்ல உறவு நிலையை பேண வேண்டியது அவசியம். இல்லைன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுற்றுப்புற சூழல் எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர் வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இந்த ஒரு வருட காலத்துல இந்த கன்னி லக்னம் உத்திரம் 2ஆம் பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதனால இவங்க இந்த ஒரு வருட காலம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இவங்க பழனி முருகனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். அடுத்ததாக துலா லக்னம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்கள சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்பவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்கள், வருமானம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான காரியங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பாக பேச்சினால வருமானம் தடைப்படுதல், பேச்சினால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளுதல் ஆகியவை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் ரீதியான எந்த விதமான புதிய முயற்சிகள்ல இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க ஈடுபடக்கூடாது. மற்றபடி இவர்களுக்கு
மற்ற நட்சத்திர புள்ளிகளுக்கு, துலா லக்னத்தின் மற்ற நட்சத்திர புள்ளிகளுக்கு சிறப்பாக குரு பயிற்சி அமைந்திருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த வருடம் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், குரு ஓரையில் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் சிறப்பினை தரும். குருமார்களிடம் ஆசிகளை பெற வேண்டும். தொழில் ரீதியான குருமார்களிடம் ஆசிகளை பெறுவது மிகவும் நன்மையை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இவங்களுக்கு குரு பகவான் இவ்வளோ நாளா 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தார். தற்பொழுது 8ஆம் இடமான மிதுனத்திற்கு செல்றார். அதனால் இந்த ஒரு வருட காலத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். உணவு வெளியிடங்களில் சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு வருட காலத்திற்கு பின்பற்ற வேண்டியவை. அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. அது தீராத பிரச்சனைகளில் போய் முடிய ஆரம்பிச்சிரும். இவங்க திருச்செந்தூர் சென்று வியாழக்கிழமை குரு ஓரையில் முருகப்பெருமான் அந்த ஞான குருவை தரிசனம் செய்வதும், பள்ளி மாணவர்களுக்கு உதவுவது இவர்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக ஏழை கல்வி கற்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு முடிந்த அளவில் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் சிறப்பினை தரும். மறைபொருள் சம்பந்தமான கல்வி கற்றல் இவர்களுக்கு சிறப்பினை தரும். முக்கியமாக ஜோதிடம் படிக்கலாம் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டத்தில் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னம் செல்லக்கூடியவர்கள் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு லக்னத்தில் செல்லக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக 6ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு போனால் நல்லது தானேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான விஷயங்களில், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் சாதகமாக இருக்காது இந்த ஒரு வருடத்தில். நண்பர்கள் மனைவியோட கணவனோட உறவை சரியான முறையில் பேணணும். இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2ஆம் பாதம் செல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இவங்களுக்கு முயற்சி சம்பந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள், மூத்த சகோதரர் இளைய சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள், வெற்றி லாபம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த ஒரு வருட காலத்தில் இருக்காது. இதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு வருட காலம் மகர லக்னக்காரர்கள், குறிப்பாக உத்திராடம் 2ஆம் நட்சத்திரம் செல்லக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் ஞானகுருவாக சிவபெருமான் அருள்பாலிக்கின்ற ஸ்தலங்களில் சென்று அந்த சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக சிவகுரு ஸ்தலம் அப்படின்னு அருளக்கூடிய குருநாதர் அப்படின்னு பெயரோட சிவன் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. சிவகுருநாதர், குருநாதர், குருசாமி அப்படிங்கிற பெயர்களோட சிவபெருமான் அருள்பாலிக்கக்கூடிய தலங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில்.
அந்த தலங்களில் சென்று வழிபாடு செய்யலாம். அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் அருள்பாலிக்கிற சிவகுருவான தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் குரு ஓரையில் போய் தரிசனம் பண்ணலாம். இவையெல்லாம் இவர்களுக்கு சிறப்பினை தரும். அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்னத்தில் யார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியான அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. தொழில் ரீதியான அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானம் தடைபடக்கூடிய சூழல் இருக்கு. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கல்வியில் தடை, பேச்சினால பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு. சிறிய உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்பவர்கள் ரொம்ப 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 இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 1 வருட காலத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமையில் சென்று குரு ஓரையில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து நெய் தீபம் ஏற்றி பெயர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல குருமார்களிடம் ஆசிகள் பெற வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னம் செல்பவர்களில் முதல் நட்சத்திர புள்ளியாக இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம் செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இந்த மீன லக்னத்திற்கு இதுவரை 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான், அதாவது முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்பொழுது 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் சம்பந்தமான ஸ்தானத்தில் போய் அமர்றாரு. அது இந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை தருமா அப்படின்னா தராது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும். மனம் சஞ்சலத்தோடையே இருக்கும். தாய்மாமன் உறவு பாதிக்கப்படலாம். அடுத்ததாக தந்தை சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக தந்தையோட சொத்துக்கள், தந்தையோட உறவினர்கள், தந்தையோட வழிமுறைகள் எல்லாமே கொஞ்சம் சிக்கலானதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இஷ்ட தெய்வ அனுகிரகம் தடைபடும். குலதெய்வ அனுகிரகம் தடைபடும். தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மீன லக்னத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓராண்டு காலம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வ அனுகிரகம்லாம் தடைபடக்கூடிய சூழல் இருக்கனால இவங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதை விட வீட்டிலேயே அந்த இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் எண்ணி குரு ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வதும் குருமார்களின் ஆசிகளை பெறுவதும் இவர்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னக்காரர்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நட்சத்திர புள்ளிகளை மட்டும் நாம் கண்டறிந்து அவர்களுக்கு என்னால் முடிந்த வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளேன். இதை முறையாக பின்பற்றி மிக சிறப்பான வாழ்வினை பெற எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.